திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 28வது வாக்கியம். அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனே போலே. இப்ப நம்ம மகாபாரதத்துக்குள்ள நுழையலாம். மகாபாரதத்துல சூதாட்டெல்லாம் முடிஞ்சு பாண்டவர்கள் எல்லாவற்றையும் இழந்து வனவாசம் அஜ்ஞாத வாசம் ரெண்டையும் முடிச்சுண்டு திருப்பி அவளுக்கு கிடைக்க வேண்டிய பங்க கேட்கிற நிலையில இந்த வாக்கியம் வருது. இந்த வாக்கியம் அதை பத்தி சொல்ல போறது. இப்ப திருதராஷ்டிரர் சஞ்சயனை தூத அனுப்புறார். பாண்டவர்களை போய் பார்த்துட்டு வர்றதுக்காக போயிட்டு வா, பேச்சுவார்த்தைக்காக போயிட்டு வா அப்படின்னு அனுப்புறார். திருதராஷ்டிரர் குருடுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த சஞ்சயன் திருதராஷ்டிரரோட தேரோட்டி. சஞ்சயனுக்கு ஒரு பெரிய ஒரு அளவுல அவனுக்கு ஒரு கொடுப்பினை கிடைக்கிறது. அவனுக்கு திவ்ய திருஷ்டின்னு ஒண்ணு கிடைக்கிறது. அதுல பகவானோட விஸ்வரூப தரிசனத்தை அவனால பார்க்க முடியுது. அதோட இல்லாம போர் நிகழ்ச்சிகள் எல்லாமே திருதராஷ்டிரருக்கு சஞ்சயன் தான் சொல்றான். பகவத்கீதாவை திறந்தா சஞ்சய் உவாச்சான்னு இதை பத்தி கேள்விப்படாதவா யாருமே இருக்க முடியாது. இப்ப சஞ்சயன் பாண்டவர் இருக்கும் இடத்துல, பாண்டவர்கள்லாம் இருக்கும் இடத்துல தூதுக்காக வரான். தூதுக்கு வந்துட்டு எல்லாரோடையும் பேசுறான். இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் நான் ராஜ்யம் இல்லாட்டி என்ன இப்ப ஆயிடுத்து. அதனால பாண்டவர்கள் அவளோட பங்கை கேட்கும்போது இவன் சொல்றான் சஞ்சயன், ராஜ்யம் இல்லாட்டி என்ன, தவம் செய்ய போங்களேன், நீங்களா ரொம்ப தர்மவான் அப்படிலாம் பேசுறான். சஞ்சயன் பேசுறான். ஆனா பாண்டவர்களோட மனசித்தி எப்படி இருந்ததுன்னா, அவ யுத்தத்துக்கு தான் தயாரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த மனசித்தி தெரிஞ்சுண்டு பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு சஞ்சயன் அங்கேருந்து கிளம்பிடுறான். எல்லார்ட்டையும் சொல்லிக்கிறான். அர்ஜுனர் மாத்திரம் கிடைக்கல அவனுக்கு. அர்ஜுனரை தேடிட்டு இப்படியே போகும்போது ஒரு இடத்துல கிருஷ்ணரும் அர்ஜுனரும் இருக்கிற மாதிரி தகவல் கிடைக்கிறது. அங்க வெளியில காவலாளி இருக்கான். கிருஷ்ணர் அந்த காவலாளி கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஏதோ ஒரு விஷயமா அர்ஜுனனோட மகன் அபிமன்யு உள்ள போறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப காவலாளி கிருஷ்ணர் சொல்லிருக்காரு யாரையுமே உள்ள விடக்கூடாதுன்னு, நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப சஞ்சயன் வரான். அர்ஜுனரை பார்த்துட்டு சொல்லிட்டு போலாம். தர்மரை பார்த்துட்டான், பீமனை பார்த்துட்டான், நகுலன் சகாதேவன் எல்லாரையும் பார்த்தாச்சு. அர்ஜுனர்கிட்ட மட்டும்தான் சொல்லிட்டு போல. நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு போறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சஞ்சயன் சொல்லிட்டு போறதுக்காக வரான். அங்க வந்தான்னா அர்ஜுனரை பார்க்கணுங்கிறதுக்காக வரும்போது அந்த காவலாளி தடுக்கிறான். அப்ப காவலாளி கிட்ட சஞ்சயன் சொல்றான், சஞ்சயன் வந்திருக்கேன்னு போய் சொல்லு கிருஷ்ணர்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே காவலாளி போயிட்டு கிருஷ்ணர்கிட்ட இந்த மாதிரி சஞ்சயன் வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு டக்குன்னு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் அப்படின்னா, குடும்பத்துல அர்ஜுனனோட மகன் அப்படின்னா இவ்வளவு ஒரு நெருக்க பந்தம் இல்லையா? அவனை வர வேண்டாம் சொல்லிட்டு சஞ்சயனை எப்படி உள்ள வர சொன்னார் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த சந்தேகம் வரும். இப்ப கேக்குறவா எல்லாருமே இதுக்கு ஒரு பதில் எதிர்பார்ப்பா இல்லையா? இந்த புராணங்கள், இதிகாசங்கள் இதை பத்தி நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். இதுல சில காரியங்களுக்கு சில காரணங்கள் இருக்கும். அது அவதார புருஷர்கள் அவர்களோட நடத்தை, அவர்களோட பேச்சு, அவரோட செயல்கள் அதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இந்த இடத்துல என்ன காரணம் அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்ப சஞ்சயனை உள்ள விட்ட உடனே சஞ்சய் அங்க என்ன பாக்குறான் அப்படின்னா, ஒரு அந்தரங்கமான சூழ்நிலையை பாக்குறான். எப்படி அப்படின்னா, ஒரு குடும்பத்தோட ஒருத்தர் இருக்கும்போது அதை நம்ம அந்தரங்கம் அப்படின்னு சொல்லுவோம். அந்தரங்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்தரங்க தோழி, அந்தரங்க நட்பு அப்படின்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்தரங்க உறவு அப்படின்னா ரொம்ப நம்மளோட நெருக்கமா இருக்கிறவாள் தான் நம்ம அந்தரங்கமான ஒரு தோழியோட நான் என்னோட மனசை பகிர்ந்துக்க முடியும். அந்தரங்கமான நட்பு சில பேருக்கு இருக்கு. வீட்டுல சொல்ல முடியாதெல்லாம் கூட அந்த நண்பன் கிட்ட நம்மளால சொல்ல முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம அந்தரங்கமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம். இப்பயுமே அர்ஜுனர், கிருஷ்ணர், அப்புறம் சத்யபாமா, அர்ஜுனரோட மனைவி திரௌபதி, இவ 4 பேரும் ஒரு இடத்துல சில பேச்சுவார்த்தைகள் நடத்தின்னு இருக்கும்போது, அந்தரங்கமான விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கும்போது சஞ்சயனை உள்ள விடுறார் கிருஷ்ணர். அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சஞ்சயனோட உயர்ந்த பண்புகள் தான். சஞ்சயன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, அவருக்கு பொறாமையே கிடையாது. இன்னொருத்தர் சந்தோஷப்பட்டா அவன் அதுல சந்தோஷப்படுவான், அதை பார்த்து சந்தோஷப்படுவான். 2வது அவனோட பணிவு, அவனோட கடமை உணர்வு, இதெல்லாம் அவனை ஏதோ ஒரு மதிப்புக்கும்
நம்பிக்கைக்கும் பாத்திரமான ஒரு ஆளா, ஒரு நபரா இதுல வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கார் சஞ்சயன். அதனால கிருஷ்ணர் வந்து சஞ்சயனை உள்ள விடும்போது இந்த மாதிரி குணங்களோட அவன் இருந்ததுனாலதான் அவனுக்கு உள்ள அனுமதி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்ல போறா, நான் வந்து சஞ்சயன் மாதிரி அவ்வளவு உயர்ந்த குணங்களோட நான் இருந்தேனா? இல்லையே. கிருஷ்ண பரமாத்மாவே சஞ்சயனை வந்து உள்ள விட்டு உள்ள அனுமதி கொடுத்தாரு இல்லையா? அதனால என்கிட்ட அந்த மாதிரி குணங்கள் இல்லாதனால நான் இந்த திருக்கோளூர்ல இருந்து புறப்பட்டு வேற ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதை முடியறது. அதுக்கப்புறமா வந்து கிருஷ்ணர் வந்து சஞ்சயனியுமே தன்னோட உறவு எப்படி அர்ஜுனனை வச்சிருக்காரோ அதே மாதிரிதான் சஞ்சயனையும் வச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தோடு இந்த கதையை நான் வந்து நிறைவு செய்யறேன்.